நிறைய பேர் வந்து இப்போ நெகட்டிவ் வைப் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஏதாவது இருக்கா? ஒரே விஷயம் மேடம், நான் எப்படி ஸ்டோனில் ஒரே விஷயம் பெரிடாட் சொன்னேன். பெரிடாட் ஆட்டம் மொத்த நெகட்டிவ் உங்களுக்கு வந்துட்டு பேக்கப் அடித்து தூக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்ஷூ ரிங், கோடா ரிங்குன்னு பேர் உங்களுக்கு. ஆர்ஷ் இருக்கு பார்த்தீங்களா, குதிரை, குதிரை லாடத்தில் செய்கிற ரிங்கு உங்களுக்கு. அந்த குதிரை லாடத்தில் செய்கிறீங்கன்னா இப்போ விற்கிறது பூரா டூப்ளிகேட் தான். நீங்கள் அப்படியே மெஷினில் செஞ்சு எடுத்துன்னு வரது போடக்கூடாது. ரேஸ்னா ஓடின குதிரையாக இருக்கணும். அந்த ரேஸில் ஓடுற குதிரையிலையும் கருப்பு குதிரையாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு ரிங்கு வந்துட்டு நடுவரல்ல போடுங்க. ஆண்கள் நடுவரல்ல, பெண்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நடுவரல் போடுங்க. உங்களோட முன்னேற்ற தடையை யாராலையும் உடைக்க முடியாது. கண் திருஷ்டி ஃபர்ஸ்ட் எடுத்துரும். முன்னேற்ற தடைய நீக்கம், உங்களை வளர்ச்சி பாதையை நோக்கி கூட்டிட்டு போகும். கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரே பொருள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குதிரை லாட மோதிரம் தான் உங்களுக்கு. கண்டிப்பா சார். ஆர்ஷூ ரிங்குன்னு பேர் அதுக்கு. அதான் கோடா ரிங் அப்படின்னு வாங்க உங்களுக்கு. அது வந்துட்டு நல்லதா வாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே குதிரை லாடம் விற்பான். குதிரை லாடம் விற்கிறது எல்லாமே லாடம் தான், ஆனால் ஓடின குதிரையோடது கிடையாது. புரியுதுங்களா? ஓடுற ரன்னிங் ரேஸுக்கு போகிற குதிரையாக இருக்கணும். பர்டிகுலராக எல்லா ரேஸுக்கு போகிற எல்லா குதிரை ரிங்கும் போடலாம். ஆனால் உங்களுக்கு எல்லா நெகட்டிவும் எடுக்கணும், நான் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றத்துக்கு போகணும், பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா கருப்பு குதிரை வாங்கி ஆண்கள் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு சென்டர் ஃபிங்கர், பெண்கள் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சென்டர் ஃபிங்கர் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு எந்த நெகட்டிவுமே வராது. ஆனால் ஷுட் பி மஸ்ட் பிளாக் ஹார்ஸாக இருக்கும்.